மார்னிங் வந்து ஒரு வீடியோ போட்டோம். அது வந்து நம்ம ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி. ஸோ ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ இதை மாதிரி வந்து தனித்தனியாக டாபிக்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2025 இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கோம். இது வந்து லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இது மாதிரி வந்து எழுதுனது. ஜனவரி அப்படின்னு இல்லாமல் ஜனவரியில் பெருசாக நமக்கு வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்காது, ஒரு சிலது தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் 2025 அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் 2025 அந்த மாதிரிக்கு ஒரு டாபிக்ஸாக அது மாதிரி வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேஜராக நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது இங்கிலீஷ் தான். அதே மாதிரி காலவாரி ஓட்டுற சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தாலும் இங்கிலீஷ் தான். நமக்கு என்ன தான் நம்ம நல்லாவே படிச்சிருந்தாலுமே இங்கிலீஷில் தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ டயர் 1 அசிஸ்டன்ட் டயர் 1 டயர் 2க்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து இந்த புக்கில் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து தான் வந்ததுன்றத விட ரொம்ப ஈஸியாக அசிஸ்டன்ட் டயர் 1 அண்ட் டயர் 2க்கு இங்கிலீஷ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அதோட கான்ஃபிடென்ஸோ என்னவோ நமக்கு வந்து நிறையாவே அதில் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கம்மியாச்சு. ஸோ அந்த தப்புலாம் வந்து இந்த எல்டிசி யூடிசிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது இருக்கிறது இந்த டாபிக்ஸ் மட்டும்தான். நமக்கு ஸ்பாட் த எரர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிராமட்டிக்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இப்படி தான் அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஸ்பாட் த எரர் பண்ணிடலாம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஈஸி தான். நரேஷன் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் தான் நரேஷன். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணிடலாம். கம்பல்சரியாக நம்ம டயர் 1 அண்ட் டயர் 2க்கு நரேஷன்லேருந்து சரி, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்லேருந்து சரி, நம்ம ரெண்டுத்துலேருந்துமே வந்து கொஷின் வந்துச்சு. பேராஜம்பிள் அதையுமே கொஞ்சம் நம்ம வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் இந்த பேராஜம்பிளும். ஸோ அதை மாதிரி தான் நம்ம பண்ணோம்னாக்கா பேராஜம்பிள் பண்ணிடலாம். அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸுமே வந்து நம்ம வந்து கிராமட்டிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டியது வந்து பிளாக் புக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1700+ கொஷின்ஸ் வந்து பிளாக் புக்கில் இருக்கும். சினானிம்ஸ்க்கு ஆண்டனிம்ஸ்க்கு தனித்தனியாக. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பிளாக் புக்கில் இருந்த கொஷின்ஸ் தான் வந்து அசிஸ்டன்ட் டயர் 1க்கும் டயர் 2க்குமே வந்துருந்துச்சு. மற்றபடிக்கு இதை தாண்டி நமக்கு வந்து பெருசாக வெளியிலேருந்து எதுவும் கேட்க போகிறதில்ல. இவ்வளோ டாபிக்ஸ் மட்டும்தான். இதை நம்ம கிளியராக பண்ணிட்டாலே நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த தடவை நம்ம எல்டிசி யூடிசிக்கு இத்தனை மார்க்குக்கு தான் இங்கிலீஷ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. எவ்வளோ மார்க்குக்கு வேணால் கேட்கலாம். ஸோ இப்போது 25 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம செக்யூராக 20+ மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எப்படி ஃபார்மட் வேணும் அப்படின்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் ஒரு நாள் போடுறேன். தேங்க்யூ.